Welcome to Star Up Hope Academy. In this video, we are going to see 6th Standard English Term-3 Unit-2 Brought to Book lesson ஓட Part 2 பகுதி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் மிஸ் இங்கிலீஷ் வந்து மகேஷ் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்போ யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜியாகிரஃபி. மிஸ்டர் ஜியாகிரஃபி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இவர் தான் மிஸ்டர் ஜியாகிரஃபி. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மிஸ்டர் ஜியாகிரஃபி ஸ்டுட் அப் ஷேக்கிலி அண்ட் வென்ட் டு த விட்னஸ் பாக்ஸ். அதாவது இங்கே மிஸ்டர் ஜியாகிரஃபி, இந்த ஜியாகிரஃபி புக்கு வந்து ஒரு மனிதனை இங்கே எப்படி மிஸ் இங்கிலீஷை விஷுவலைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜியாகிரஃபியையும் ஒரு மனிதனை இங்கே விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ஜியாகிரஃபியும் அப்படியே நடுங்கிக்கிட்டே மெதுவாக சாட்சி கூட்டில் வந்து நிற்கிறாரு. He was in a worse condition than Miss English. He had no cover. The content page was hanging in on its last threads, but the worst part were the maps. They had been filled in mercilessly with all the colors in the paint box. அவரோட நிலைமை வந்து மிஸ் இங்கிலீஷ் நிலைமையை விட ரொம்ப மோசம். அவருடைய புக்கு ரொம்பவே கிழிஞ்சி மோசமாக, கவரே இல்லாமல் அப்படியே அதோட கண்டென்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அந்த இது கூட கிழிஞ்சு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்படியே கடைசி நூலில் கீழே விழுகிற மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்குது. இதை விட மோசமான நிலைமை என்னென்னா, பெயிண்ட் பாக்ஸில் உள்ள என்னென்ன கலர் இருக்குமோ அது எல்லாத்தையும் வச்சு இறக்கமே இல்லாமல் நல்லா அந்த பின்பக்கத்தில் மேப் இருக்கும் இல்லையா, அந்த மேப் பகுதியில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கு. எஸ் ப்ராம்ப்டட் ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுங்கள், உங்களோட பிரச்சனை, உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்றாரு. மை ஸ்டோரி இஸ் குவைட் சிமிலர் டு மிஸ் இங்கிலீஷ், மிஸ்டர் ஜியாகிரஃபி செட் இன் அ ப்ரோக்கன் வாய்ஸ். என்னோட கதையும் மிஸ் இங்கிலீஷ் கதை போல தான் அப்படின்னு அப்படியே ஒரு உடைஞ்ச குரலில், வேதனையான குரலில் சொல்கிறாரு. ஆல் மை ஃபெல்லோ பிரதர்ஸ் லாஃப் அட் மீ வெனவர் மகேஷ் புல்ஸ் மீ அவுட் ஆஃப் ஹிஸ் பேக். அதாவது மகேஷ் பேக்கில் இருந்து என்னோடய புக்கை வெளியில் எடுக்கும்போது என்னோடய ஃபெல்லோ பிரதர்ஸ்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ஐ எஸ்பெஷலி என்வி மை பிரதர் ஹூ பிலாங்ஸ் டு சோபிதா. உண்மையில் சோபிதாங்கிற பொண்ணு வச்சிருக்கிற அந்த பொண்ணுக்கு சொந்தமான என்னோட பிரதர், அதான் என்னை போல் உள்ள இன்னொரு ஜியாகிரஃபி புக்கு, அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். She has not only covered him neatly, her handling is so gently that he always looks as if he has just stepped out of the bookseller's shop. And he added, she fills in her maps with a pencil. அதாவது சோபிதா அவள் வந்து அந்த புக்கில் வந்து நல்லா நீட்டாக கவர் பண்ணி வச்சுருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை எப்பவும் அதை அவள் கையாளுற விதமும் ரொம்ப ஜென்ட்லாக, ரொம்ப மெதுவாக இருக்கும். அந்த புக்கை பார்த்தா அந்த புக்கு வந்து இப்போ தான் புக் ஷெல்லர் ஷாப்பில் இருந்து புக் பண்ணி கொண்டு வந்தது போல் அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். அவள் எப்போவுமே அந்த மேப் வரைபடம் இருக்கு இல்லையா, அங்கே அந்த ஃபில் பண்ணுறதுக்கு பென்சிலை தான் பயன்படுத்தி அழகாக எழுதியிருப்பா அப்படின்னு மிஸ்டர் ஜியாகிரஃபி சொல்கிறாரு. And so it went on with all the books, copies, pencil box and even the school bag complaining about Mahesh negligence. மிஸ் இங்கிலீஷ், மிஸ்டர் ஜியாகிரஃபி இவங்க கம்ப்ளைண்ட் மாதிரியே எல்லா புத்தகங்கள், நோட்டு, பென்சில் பாக்ஸு, பேகு, அது எல்லாமே மகேஷை பற்றி, மகேஷோட அலட்சியத்தை புகார் சொல்கிறாங்க. They looked battered and the worse for wear. Justice Mathematics' face became dark when he heard that Mahesh tore off pages from the copies to make paper planes. Mahesh withered under his murderous look. And they looked battered. எல்லாம் அவங்கள மோசமாக பார்க்குதுங்க. அண்ட் அதாவது அவனோட புக்கு, நோட்டு, பேகு எல்லாமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் நோட்டு பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு அதில் பேப்பர் பிளேன் செய்வான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ஜஸ்டிஸோட முகம் அப்படியே கருத்து போயிடுச்சு. ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் அவனை அப்படியே கொலை வெறியில் பார்க்குறதால அவரோட பார்வையை சகித்து கொள்ள முடியாமல் அப்படியே தலையை தொங்க போடுறான். இப்போ நெக்ஸ்ட் மிஸ்டர் பென்சில் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுது. இதான் பென்சில் பாக்ஸ். Mr. Pencil Box complained that Mahesh never cleaned it. பென்சில் பாக்ஸ் என்ன சொல்லுது, மகேஷ் வந்து எப்போவுமே அந்த பென்சில் பாக்ஸை க்ளீன் பண்ண மாட்டான். As a matter of fact, he had covered the court floor with pencil savings the moment he had stood up as witness and accidentally opened himself. This was not all. Mahesh chewed him whenever he got stuck for an answer. He pointed at his poke-marked body for everyone to see. இப்போ பென்சில் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுது, என்ன ஒரு நாள் அவன் சுத்தம் செய்ததே கிடையாது.
உண்மையில் இவர் வந்து மேலே ஏறி சாட்சி கூண்டில் நிற்கும்போது எதிர்பாராத விதமாக பென்சில் பாக்ஸ் ஓப்பன் ஆகி அவன் நிற்கிற இடத்துல பென்சில் சேவிங்ஸ், அதாவது அவன் சீவன அந்த துருவல் இருக்கும் இல்லையா, பென்சில் சீவன அந்த மரத்தூள், அதெல்லாம் அந்த கீழே அந்த பக்கத்தில் கோட்டோட தரையில் விழுந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அது மாத்திரம் கிடையாது, எப்போல்லாம் மகேஷ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ண தெரில அப்படின்னு தெரியாமல் அப்படி ஸ்டக் ஆகிற நேரத்துலலாம் அவன் என்ன பண்ணுவான், அந்த பென்சில் பாக்ஸை அப்படியே கடிப்பான். எவ்வளோ கீரல் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சில் பாக்ஸு தன்னை காட்டுது. The elderly and ponderous Miss School bag lumbered to the witness box with his broken straps and buckles dragging behind him. Next இப்போ வந்து ஸ்கூல் பேக் கம்ப்ளைண்ட் பண்ணுது. இதுதான் ஸ்கூல் பேகு. இப்போ அந்த ஸ்கூல் பேக் வந்து அந்த விட்னஸ் கூண்டுக்கு போகுது. அது எப்படி போகுது அப்படின்னா, அதை பார்த்தாலே ரொம்ப பழசாகி போய் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பேக்கை பார்த்தாலே ரொம்ப அருவருப்பான, அதாவது பாண்ட்ரஸ் அப்படின்னா ரொம்ப அருவருப்பான அந்த மாதிரி மீனிங்கில் வரும். நல்ல நிலையில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பேகு தடுமாறி, லம்பர்னா தடுமாறி ஸ்லோவாக நடந்து போகிறது. ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்தால் எப்படி நடப்போம், அது போல் தடுமாறி அந்த ஸ்கூல் பேகு விட்னஸ் கூண்டில் போய் நிற்குது. அப்படி போகும்போது அதில் அந்த பேக்கில் ஸ்ட்ராப்ஸு, பக்கிள்ஸு எல்லாமே அப்படியே பிஞ்சு தொங்குது. அதை எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு அந்த விட்னஸ் பாக்ஸுக்கு போகுது. I might as well be a sack of cement, he began in a grave voice, as that is how I am treated. இந்த பேக் வேதனையான குரலில் இந்த பேக் சொல்லுது, நான் பேசாமல் நான் ஒரு சிமெண்ட் சாக்காக இருந்திருக்கலாம் போலுக்க, ஏன்னா என்ன அந்த அளவுக்கு மோசமாக நடத்தியிருக்கான். Mahesh never packs me the night before as all sensible children do, but leaves it till the very last moment, and then naturally there is not any time to do anything but cram everything in anyhow, which the result neither my friends inside nor I am happy. அதாவது சென்சிபிள் சில்ட்ரன்னா புத்திசாலி குழந்தைங்க. எல்லா புத்திசாலி குழந்தைங்களும் என்ன செய்வாங்க, முந்தின நாள் நைட்டு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா முந்தின நாள் இரவே பேகெல்லாம் நீட்டாக அடுக்கி எல்லா புக்ஸு, நோட்டு, பென்சில் எல்லாம் இருக்கான்னு பார்த்து எடுத்து வைப்பாங்க இல்லையா. அதுபோல் இவன் ஒரு நாள் என்னை எடுத்து வச்சது கிடையாது. ஏசி மூமெண்ட்டில் அவனுக்கு நேரமே இருக்காது. அதனால் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு திணிச்சிருவான். இதோட ரிசல்ட் என்ன ஆகும், நெய்தர் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்சைட் நோர் ஐ எம் ஹாப்பி. இதனால் உள்ளே இருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கும் சந்தோஷம் இல்லை, நானும் சந்தோஷமாக இல்லை. Your Honor, piped a small voice. I also want to say something. Justice Mathematics looked carefully and found that the voice belonged to a small notebook, much in the same condition as others. Your Honor அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சத்தம் கேட்குது. நானும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் சத்தம் வர்ற பக்கமாக பார்க்குறாரு. அங்கே ஒரு சின்ன நோட்டு புக்கு அங்கே இருந்தது. அந்த சின்ன நோட்டு புக்குக்கிட்ட இருந்து அந்த சத்தம் வந்தது. நீதிபதி தேடி பார்க்குறாரு எங்கேருந்து சத்தம் வருது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அது ஒரு சின்ன நோட்டு புக்கு, அதுவும் மற்றவங்கள போலவே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஆல்ரைட், ஹீ நாடட். ப்ளீஸ் கம் டு த விட்னஸ் பாக்ஸ். இப்போது ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, சரி நீயும் வா, அந்த விட்னஸ் பாக்ஸில் போய் நில்லு அப்படின்னு நீதிபதி தலையை ஆட்டுறாரு. The young master notebook marched to the witness box and took the oath. Your Honor, it has become a regular practice and I don't know how long I will be able to bear it. He stopped, all choked up. இப்போ அந்த கூண்டில் நிற்கிறது மாஸ்டர் நோட் புக்கு. Your Honor, it has become a regular practice. ரெகுலராக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறான். I don't know how long I will be able to bear it. எவ்வளோ நாள் எனக்கு தெரியல நான் எவ்வளோ நாள் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதுன்னு. He stopped, all choked up. இதுதான் அந்த மாஸ்டர் நோட் புக்கு. To go on, prompted Justice Mathematics gently. இப்போ என்ன சொல்கிறாரு, நீ என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்கிறாரு. The master notebook got hold over himself and continued. It started a few weeks back. Mahesh was solving some problems in mathematics. One of them was tougher than others and he failed to solve it.
Can you imagine how he vented his anger? Well, he threw me against the wall. இந்த மாஸ்டர் புக் என்ன கன்டினியூ பண்ணி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் அந்த நோட்டை வாங்கி எழுத ஆரம்பிச்சிருக்கிறான். மகேஷ் வந்து சம்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய கணக்குகளை அதில் போட்டு பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அதில் மற்ற கணக்குகளை விட ஒரு சம்மு மாத்திரம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. அவனுக்கு வந்து அதோட ஆன்சரை கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ இவனுக்கும் ஒரு கோவம் வருது, எப்படி சால்வ் பண்ண முடியல அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், அவன் அதை த்ரூ மீ அகெயின்ஸ்ட் த வால், அந்த சுவர் மேலே என்னை தூக்கி வீசிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மாஸ்டர் புக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுது. A shock wave rent the courtroom and everybody started talking at once. இந்த மாஸ்டர் புக்கு சொன்னதை எல்லாரும் அப்படி ஒரே அதிர்வலையாக ஆச்சரியமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பரபரப்பாக பேசுகிறாங்க. Justice Mathematics went red with anger as he banged the hammer loudly, and you could see that he was wishing that the table were Magesh. Magesh meanwhile stared at his boots. Was he really that cruel? He felt really ashamed of himself. ஸோ நீதிபதியோட முகம் வந்து அப்படியே கோபத்தில் ரெட் கலரில் அப்படியே செவந்து போயிருக்கு. அப்படியே மேஜையை டப்புன்னு தட்டுறாரு. வந்து மகேஷை அடிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு டேபிளை தட்டுன்னு தட்டுறாரு. மகேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனோட காலணிகள், அவனோட பாதங்களை அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். வாஸ் ஹி ரியலி தட் க்ரூயல்? மகேஷன் அவ்வளோ மோசமானவனா? உண்மையில் அவனுக்கே அவனை நினச்சி ரொம்ப கேவலமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. I intensely dislike such children who do not take proper care of their books, Justice Mathematics said in a serious voice, all the while eyeing Mahesh sternly. ஸோ ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி பிள்ளைங்களை, தன்னுடைய புத்தகங்களை ப்ராப்பராக வைக்காத பிள்ளைங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னு கடுமையான குரலில் சொல்கிறாரு. However, this court is different from the other courts. Here the punishment is decided by the victims and we decided by majority if the verdicts are more than one. இந்த கோர்ட் வந்து மற்ற கோர்ட்டு மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோர்ட்டு. இங்கே பனிஷ்மெண்ட் வந்து எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, அதாவது ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்துறாங்கன்னா அந்த குற்றம் சுமத்துறவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அதில் யார் சொல்கிறது மெஜாரிட்டியாக இருக்குதோ அதுதான் தீர்ப்பாக வழங்குவாங்க. He looked at all the bed-dragged books and notebooks, pencil box and the school bag in the court. அதாவது bed-dragged அப்படின்னா ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள். இப்போ அவர் மோசமான நிலையில் உள்ள எல்லா புக்கு, நோட்டு, பென்சில், பேகு எல்லாத்தையும் பார்க்குறான். They in turn looked at மகேஷ். அவைகள் எல்லாம் இப்போது மகேஷை பார்க்குது. Each and every one of them in terrible anger. எல்லாம் அப்படி பயங்கர கோபத்தில் இருக்காங்க. மகேஷ் ட்ரம்பிள் இன் ஹிஸ் ஷூஸ், அவனோட ஷூக்குள்ளே நடுங்கிக்கிட்டே இருக்கிறான். Let us thrash him first and then throw him against the wall as he threw me. This was the master notebook. His voice shrill with fury. மாஸ்டர் நோட்டு புக்கு கீச் குரலில் கத்துது. நம்ம முதல்ல அவனை தூக்கி வீசுவோம், சுவரில் விட்டு எரியலாம், என்னை எப்படி வீசினா அதை போல அப்படின்னு சொல்லுது. No, let us all bite him and let him see how it feels to be chewed. This obviously was Mr. Pencil Box. Pencil Box என்ன சொல்லுது, நோ வேண்டாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை கடிச்சு வைப்போம், கடிக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத அவன் உணரணும் அப்படின்னு சொல்லி பென்சில் பாக்ஸ் சொல்லுது. He became so agitated that he once again opened himself and spilled some more pencil savings on the floor. பென்சில் பாக்ஸ் துள்ளுனதில் திரும்பவும் அது திறந்து அதில் உள்ள அந்த பென்சில் சீவி வச்சுருக்க தூள் எல்லாம் திரும்பவும் தரையில் பரவி கிடக்கு, சிந்தி கிடக்கு, அப்படி சிந்தி விழுது. I suggest dragging him around the courtroom a dozen times will be a good punishment, said Mr. Schoolbag. இப்போ ஸ்கூல் பேக் என்ன சொல்லுதுன்னா, இல்லை அவனை பிடிச்சி இழுத்து இந்த கோர்ட் ரூம் ஃபுல்லாக ஒரு 12 தடவை இழுத்துக்கிட்டே போனோம், அவன் என்ன இழுத்தான்ல அதே மாதிரி இழுக்கணும் அப்படின்னு ஸ்கூல் பேக் சொல்லுது. Why don't we all jump on him together till he yells for mercy? Exclaimed Mr. Geography, rubbing his hand in anticipation.
அந்த மிஸ்டர் ஜாகிரஃபி வந்து கைகளை தேய்ச்சிக்கிட்டு எதிர்பார்ப்போடு சொல்லுது, ஏன் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஏறி ஜம்ப் பண்ணக்கூடாது, அவன் இறக்கத்துக்காக கத்துற வரைக்கும் அவன் மேலே ஏறி ஏன் நம்ம ஏன் குதிக்கக்கூடாது அப்படின்னு மிஸ்டர் ஜாகிரஃபி கேட்குது. This appealed to all of them and even Justice Mathematics got up from his chair to join the gang. இந்த யோசனை வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் கூட இந்த கேங்கோட சேர்ந்துட்டு எழும்பி வராரு. Menacingly, they all advanced towards Magesh, who looked around frantically for somewhere to run to, somewhere to hide. Nothing. மிஸ்டர் ஜாகிரஃபி சொன்ன மாதிரி எல்லாருமா சேர்ந்து அவன் மேலே ஏறி ஜம்ப் பண்ணி அவன் இறக்கத்துக்காக கத்தி கூப்பாடு போடுற வரைக்கும் மிதிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அவனை நோக்கி அப்படியே வராங்க. இந்த நேரத்தில் மகேஷ் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறான். அவனுக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாமா, எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கலாமா அப்படின்னு பார்க்குறான். ஆனால் இல்லை, மறைகிறதுக்கு எந்த இடமும் இல்லை. நத்திங். there was no place to run to. அவன் ஓடுறதுக்கு எந்த ஒரு இடமுமே இல்லை. The mob was almost upon him when a soft voice rose above the frightening silence. மாப் அப்படின்னா அந்த கூட்டம் எல்லாம் அப்படியே பக்கத்தில் அப்படியே வந்துட்டுருக்கு. அப்போ பார்த்து அந்த சமயத்தில் ஒரு மெல்லிய குரல் கேட்குது, அப்படியே சைலண்ட்டாக. ஐ சே ஸ்டாப் இட், ப்ளீஸ் டூ ஸ்டாப். Amazed, everybody turned around. Even Mahesh opened his eyes, a crack which he had shut in fright. நான் சொல்கிறேன், ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. மகேஷ் கூட கண்ணை திறந்து பார்க்குறான் என்ன நடக்குது அப்படின்னுட்டு. Then the petite Miss English rose from her seat and spoke to Justice Mathematics in a firm voice. I don't mean to interrupt, Your Honor. It is just that I feel that everyone deserves a second chance, and after all, this is Magesh's first offense. He deserves a little consideration. அப்படி எல்லாரும் யார் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா மிஸ் இங்கிலீஷ் அவங்க சீட்டில் இருந்து எழும்பி அப்படியே ஒரு நல்ல தெளிவான உறுதியான சாஃப்டான குரலில் சொல்கிறாங்க, யோர் ஹானர், நான் உங்களை நீங்கள் பேசுகிறதுல இடமறிச்சு பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ ஒவ்வொருத்தருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும், அதுதான் சரியானது. ஆஃப்டர் ஆல் மகேஷ்க்கு இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு அவன் செஞ்ச தவறு தானே, அவனுக்கும் நம்ம ஒரு இரக்கம் காட்டி மன்னிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. Mahesh looked at her in admiration. He could have hugged her. She was the one who had been treated most shamefully by him and looked at her. மகேஷ் இப்போ அப்படியே பாராட்டுற விதமாக அப்படியே மிஸ் இங்கிலீஷை பார்க்குறான். ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் உண்மையில் ரொம்ப மோசமாக இல்ட்ரீட் பண்ணி வச்சுருந்தது அந்த மிஸ் இங்கிலீஷ் புக்கை தான். ஏன்னா அந்த புக்கை பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னுட்டு. Standing so staunchly by him, the others too saw reason and slowly backed off. Agreeing to give Mahesh a second chance, Mahesh, see that you never ill-treat a book again, was Justice Mathematics' parting shot. ஆனால் மிஸ் இங்கிலீஷ் வந்து அவனுக்காக ரொம்ப பாசமாக ரொம்ப லவ்விங்காக அவனுக்காக நிற்கிறத பார்க்குறான். மற்றவங்களும் இதில் கொஞ்சம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின் வாங்குறாங்க. மகேஷுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் அக்ரி பண்ணிட்டாங்க. ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாரு, மகேஷ் இனிமேல் நீ ஒரு காலமும் புத்தகங்களை இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மகேஷ் ஏ ஹேண்ட் ஸ்டார்டட் டு ஷேக் ஹிம் அண்ட் ஹீ ஜம்ப்ட். மகேஷ் அப்படின்னு ஒரு கை வந்து ஷேக் பண்ணவும் அவன் அப்படியே குதிச்சு எழும்புறான். அட் த அதர்ஸ் சேஞ்ச் தியர் மைண்ட்ஸ் அபவுட் நாட் பனிஷிங் ஹிம். மற்றவங்களும் இவனை பனிஷ் பண்ண வேண்டான்னு சொல்லி மனசை மாற்றிக்கிட்டாங்களா? ஓ மகேஷ், டு கெட் அப், யூ வில் பி லேட் ஃபார் ஸ்கூல். ஓ மகேஷ் எலும்பு, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. ஸ்லோலி மகேஷ் ஓப்பன் ஹிஸ் ஐஸ். இப்போ அப்படி மெதுவாக மகேஷ் தன்னோட கண்களை திறக்கிறான். ஒய், ஹி வாஸ் இன் ஹிஸ் பெட். இன்னும் அவனோட படுக்கையில் தான் இருக்கிறான். எஸ், தேர் வாஸ் த பேட்டட் பேக் ஆன் த ஃப்ளோர், த புக்ஸ் half on the floor and others stuffed in the bag. ஆமாம், இப்போ அவன் அப்படி எழும்பி பார்க்குறான். அந்த மோசமான நிலைமையில் உள்ள அந்த பேகு அப்படியே தரையில் கிடக்கு. புக்கெல்லாம் பாதி புக்கு தரையில் இருக்குது, மற்றதெல்லாம் அப்படியே அமுக்கி உள்ள திணிச்சு வச்சது போல் இருக்குது. The English book was lying near his pillow
and seemed to smile at him. அந்த இங்கிலீஷ் புக் வந்து அவனோட தலையணை பக்கத்தில் இருக்குது. அவனை பார்த்து சிரிக்கிறது போல இருக்கு. Mahesh mother was astonished to see him rushing through the chores and then sitting down to glue and cover his English book that very morning. அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சோஸ் அப்படின்னா அந்த டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாம் செய்கிறது இல்லையா? ஸோ அவன் அப்படியே எழும்புறான், கடகடன் அவனோட டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாம் கடகடன் செய்கிறான். செஞ்சுட்டு ஒரு கம் எடுத்து அந்த இங்கிலீஷ் புக்குக்கு அட்டை போட்டு அதை ஒட்டுறான். இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அவங்க அம்மா பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் இயர் மகேஷ் குமார் got the prize for the best looked after books. அடுத்த வருஷத்தில் மகேஷ்குமார் அவனுடைய புத்தகத்தெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கான்னு சொல்லிட்டு பரிசு வாங்குகிறான். இந்த லெசனை யார் எழுதுனாங்க அப்படின்னா மதுமிதா குப்தா. இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, எப்போவுமே நம்மளுடைய புத்தகங்களை நீட்டாக அட்டை போட்டு வச்சுருக்கணும். அது பேனா அல்லது ஸ்கெட்சை வச்சு கண்ட இடத்துல கிறுக்கக்கூடாது. எதனா மார்க் பண்ணணும் அப்படின்னா பென்சிலால் அழகாக நீட்டாக மார்க் பண்ணணும். அதே மாதிரி பென்சில் சீவும் போது அந்த சீவுற தூள்களெல்லாம் டஸ்ட்பினில் போடணும். அது கண்ட இடத்துலையும் நம்ம போடக்கூடாது. நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகணுன்னா முந்தின நாள் நைட்டே அதை நீட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும். நாளைக்கு என்னென்ன திங்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சிடணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசன்லேருந்து கற்றுக்குறோம். தட்ஸ் ஆல் சில்ட்ரன். நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் இந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸை கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.